உட்காருங்க மேடம். இந்தாங்க ரிசல்ட். தேங்க்யூ மேடம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆண்டு டேக் 1 குறும்பட போட்டியில் 24 குறும்படங்கள் கலந்து கொண்டுள்ளன. எல்லா படங்களையும் பார்த்த நமது நடுவர்கள் பரிசுக்குரிய படத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். முதல் பரிசை இந்த ஆண்டும் வழக்கம் போலவே தட்டி செல்கிறது ராம்யா டீம். அவார்ட் கிடைச்சா உங்க வாயில சக்கரை போடுறேன்னு சொன்னால அதான். இவ்வளவு பெரிய ட்ரீட் கொடுப்பேன் நினைக்கலடி. ட்ரீட் கேட்டா இப்படியே ட்ரீட் பண்றது? அம்மா சைடுல வாங்க, நான் சுத்துறேன். வேண்டாங்கன்னு பரவாயில்ல விடுங்கம்மா, நான் சுத்துறேன். பரவாயில்ல, நல்லா சுத்துவா, அவளே சுத்தட்டும். ஏய், அவ சொன்னது கேட்டீங்களா? நான் நல்லா சுத்துறேனா? யாராவது கஸ்டமர் இருந்தா சொல்லுங்க, பிழிஞ்சிடலாம். என்னம்மா பிள்ளையார் சதுர்த்தி காசு கட்டா இல்லையா? 60 அடி பிள்ளையாருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி ஆர்டர் எடுத்தாகணும். நாளைக்கு கொடுத்துறேன்ப்பா. 100 ரூபாய் காசுக்கு 150 தப்பா அலைய பாத்தியா? கண்டிப்பா கொடுத்துறேன். என்னத்தா கண்டிப்பா கொடுக்குறேன்? நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, நாளைக்கு எடுத்தாகணும். என்ன கல்லாப்பட்டி எங்க வச்சிருக்க? ஒளிச்சு வச்சிருக்கியா? ஐயோ, வண்டி கட்டணும்பா. ஏய், கொடுக்கணும். வண்டிக்கு வேற கொடுக்கணும். கேளுப்பா. இதோ பாட்டா நம்ம போய் பேசுறா. அவனுக்கு பணம் தானே வேணும்? ஆமா, எனக்கு பணம் தான் வேணும். அம்மையப்பனை சுற்றி வந்து பணத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். சுத்து சுத்து. என்ன ஆச்சா? கத்தியால வெட்டிட்டா? என்ன ப்ராப்ளம்? வெட்டிட்டாங்க சார். கரும்பு ஜூஸ் விக்கிற அம்மா கிட்ட மிரட்டி காசு கேட்டா, அதான். அதுக்காக வெட்டிடுவீங்களா? ஐயோ, நாங்க வெட்டல. பொய் சொல்றாங்க சார். பொம்பளை ரவுடிங்க. நாங்க தடுக்க போனோம், தெரியாம கையில வெட்டிடுச்சு. ஏய், பணம் கேட்டு மிரட்டினியா? இல்ல சார், புள்ளையார் சதுர்த்திக்காக தான். என்னது புள்ளியாரா? ஏய், இவன் பிள்ளையாருன்னு ஒழுங்கா சொல்ற வரைக்கும் உள்ள வைங்க. போடா போடா. ஏமா, இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு எல்லாமே பிசினஸா போச்சு. நீங்க ஏன் தலையிடுறீங்க? அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. ஹலோ ஹலோ, சக்தி தானே? நான் சக்தி தான் பேசுறேன். நான் எல்என்ஓ பிரகாசம் பேசுறேன். அம்மா, அப்பா, பணம் எனக்கு தான். அம்மையப்பனை சுற்றி வந்து பணத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். பணத்தை கொடு. சமத்தா, என்னமா அதெல்லாம்? ஓய், என்னமா? எடு பணத்தை, சொல்லிடுவேன். ஏய், சமயோ. உன்ன கத்தி மட்டும் போதுமா, இல்ல சைக்கிள் செயின், சோடா பாட்டில், பெட்ரோல் பம்ப் எல்லாம் வேணுமா? விட்ரா எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க சின்ன பொண்ணு செல்லம் கொடுத்துட்டே வாங்க. இன்னைக்கு ரவுடிங்களோட தெரிச்சண்ட, நாளைக்கு இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். அண்ணா, சாரிண்ணா. அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நான் இனிமே கரும்பு ஜூஸே குடிக்க மாட்டேன். ஆமாண்டா, இப்படியே கொஞ்சிக்கிட்டு நாளைக்கு எவனையாச்சும் திடீர்னு கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல போறா. என்ன பேச்சு பேசுறீங்க? இதான் உங்களுக்கு கடைசி வாணி. ஏதாவது யார விடமா பேசுறீங்க? தங்கச்சி கூட்டிட்டு நான் தனி கொடுத்துட்டு போயிடுவேன். ஐயோ, எனக்கு புருஷனும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை. அத்தை, அப்ப நான் சொந்த பொண்ணை விட வந்த பொண்ணு நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நீ நான் தனி கொடுத்துன போயிடலாமா? சரி அத்தை. அப்ப நானு யாரும் தனி கொடுத்துன போக வேண்டாம். கல்யாணத்துக்கு பிறகு நான் இங்கே செட்டில் ஆயிடுவேன். அப்போ அந்த மாப்பிள்ள 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிடுவோம். வீட்டோட மாமனாருங்கிற மாதிரி வீட்டோட மாப்பிள்ள துணைக்கு ஆள் கிடைச்சாச்சு. வீட்டோட மாப்பிள்ள மட்டும் இல்ல, வீட்டுல பாக்குற மாப்பிள்ள தான் கட்டிக்க போறேன். நீ கவலையே படாதமா. நீயும் அப்பாவும் சேர்ந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. கண்ணை முடிக்கிட்டு கழுத்தை நீட்டிடுவேன். அது கழுதையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி. பாத்துக்கிட்டியா என் தங்கச்சி? பாசம் பொங்குதுடா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, உங்க அண்ணனுக்கு ஒரு கும்பிடு. நான் வரேன். டே சக்தி, வரேன். இத பார், போற வடனா அவ்வளவுதான். என்ன அண்ணிய பார்த்தா நடுங்கற? இந்த சமயத்தை பார்த்தா டபாக்கிறியா? ஏமா, இந்த பொறுக்கி கூட சேராதன்னு சொல்றல. என்னம்மா நீ? பொறுக்கி கிறுக்கினா பல்ல உடைச்சிடுவேன். ஏய், போடி போடி போடி. பின்ன என்ன சொல்றது? சிக்கன் சுடிதார் போட்டுட்டு வர தெரியுதுல? மேல துப்பட்டா போறதுக்கு என்ன? ஒரு பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா அமைதியா இருக்கணும். அத விட்டுட்டு போடி, போய் துப்பட்டா போடு. போய் துப்பட்டா போடு போ. போடி. போடு போ. ஐயோ,
என்னாச்சுங்க? ஜிப் அவுத்து காட்டுறான். ஏய் வேடிக்கை பார்த்தது போதோ வா கிளம்பு. என்னடி சொல்ற? அவர் நமக்காக எனக்கு 50 வயசு உனக்கு 60 வயசுனா வந்து ஹெல்ப் பண்ணிருப்பானா? எதுக்கு அடிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் கேக்குறாருல சொல்றா. நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். லொடலொடன்னு கை நட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா ஒரு மாதிரி தான் தெரியுது. ஏன் சார் என்ன நினைச்சு சொல்லுங்க சார். அந்த பொண்ணுங்க கிட்ட ஜிப் அவுத்து காட்டு. இப்ப கூட பாருங்க ஜிப் போடாம. அங்க பாரு எத்தனை பேர் வராங்கன்னு. அவங்க இங்க வந்து என்ன பார்த்தன்னு கிட்ட சொல்லுவியா? மானம் கப்பல் எறிடும். சைலண்டா எஸ்கேப் ஆயிடலாம். நிறுத்துங்க. இத பாருங்க, சட்டத்தை நம்ம கையில எடுத்து கூடாது. அந்த பொண்ணுங்க உள்ளதா இருக்காங்க. அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு இவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாம். இல்லன்னா இவன் இதைத்தான் பண்ணிட்டு இருப்பான். நீங்க சொல்ற மாதிரி யாரையும் காணோம். அந்த பொண்ணுங்க இங்க தானே இருந்தாங்க. இதுக்கு தான் சொல்றது சம்மன் இல்லாம ஆஜராக கூடாதுன்னு. இப்ப பாத்தியா? அந்த 2 பொண்ணுங்களும் பாக்குறதுக்கு நல்ல பொண்ணுங்களா தாண்டா இருந்தாங்க. ஆனா எதுக்கு தான் அங்க இருந்து எஸ்கேப் ஆனாங்கன்னு தெரியல. மாப்ள பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாளுங்க. வெளி தோற்றத்தை வச்சு நம்பிராத. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சென்னையில ஒரு ஆட்டோ டிரைவர் எழுதி வச்சிருக்கான்ல. டேய் இதெல்லாம் அப்பவே நினைச்சு பாத்துக்கணும்டா. இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்களே, அடேங்கப்பா டேய் நம்பவே கூடாதுடா. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி நம்மள விட்டு கேலரியில உட்காந்து கை தட்டிட்டு பாருங்க. அனுபவம்டா அனுபவம். நான் முத விளையாடின ஷட்டில் ராக்கெட் இது. ஆடும்போது உடைஞ்சிருச்சு. சக்தி என்ன இத பத்திரமா வச்சிருக்காரு. ஐயோ இவ இன்ச தாங்க முடியலடி. இது என்னதுமா? இது என்னோட பவுல். எனக்கு 1 வயசு இருக்கும் போது கால் பட்டு உடைஞ்சிருச்சான். சக்தி என்ன பத்திரமா வச்சிருக்காரு. சக்தி என்ன பத்திரமா வச்சிருக்காரு. வேலை வெட்டி இல்லாததான் வேலை வச்சிருப்பான். ஏய் யார் நீ வேலை வெட்டி இல்லாதவன்? ஏமா இந்த இடியட் கிட்ட போய் இத பத்தி எல்லாம் சொல்றியே, அவளுக்கு நம்ம பாசம் புரியுமா? என்ன இடியட் இல்ல முட்டாள். Dear students, மேடம் ஐயோ யுக்தா. டியர் ஸ்டூடண்ட், உங்க வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன். இதெல்லாம் எனக்கு இப்படி என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி இன்னைக்கு புதுசா வர விசிட்டிங் ப்ரொஃபசர் கிட்டயும் நடந்துக்க கூடாது. எது நடந்ததோ நடக்க போறது மோசமா நடந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா வரப்போறவர் சீனியர் போட்டோகிராஃபர். அது மட்டும் இல்ல, அவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு லட்சிய துடிப்புள்ள இளைஞர். மேடம் கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல, வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உங்களுக்கு இல்ல, அந்த லட்சிய துடிப்புள்ள இளைஞருக்கு. சைலன்ஸ். எஸ்டடி பூத்ல பார்த்தோமே. அங்க என்னமா பேச்சு? அவனேதான். ஒண்ணு மேம். She is Ramya, best short film maker of the year. ஹலோ. இவர் 3 மாசம் போட்டோகிராஃபில ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ப்ளீஸ் கோஆபரேட் வித் ஹிம். ஓகே? ஏய் அவரை பார்த்தா பயமா இருக்குடி. இல்ல நான் பாத்துக்கறேன். விடு. எல்லாரும் கோஆபரேட் பண்ணுவீங்கல்ல? வெல் ஐ அம் ராபர்ட். எல்லாருக்கும் வணக்கம். போட்டோங்கிறது ஒரு ரெக்கார்ட், ஒரு டாக்குமெண்ட். அது ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். போட்டோகிராஃபில ஆர்வம் இல்லாம இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்திருக்க முடியாது. என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறத விட உங்ககிட்ட இருந்து நான் அதிகமா கத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் உங்க பிரின்சிபாலோட அழைப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்க எடுத்த ஒரு நல்ல போட்டோகிராஃபை எடுத்துட்டு வாங்க. அதை பார்த்து யார் நல்ல போட்டோகிராஃபர் நான் முடிவு பண்றேன். என்ன பாக்குறீங்க? பெரிய போட்டோகிராஃபர் சின்ன போட்டோகிராஃபர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்ல போட்டோஸ் எடுக்கிறவங்க நல்ல போட்டோகிராஃபர்ஸ், மத்தவங்க எல்லாம் என்னால தாண்டி. வெளியே போய் மரியாதையா சாரி கேட்டுடலாம். சரி வந்து தொலை. அன்னைக்கு சொல்லாம கிளம்பிட்டோம். சாரி. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள அம்பான்னு விட்டு போக கூடாதுன்னு நான் அப்பவே சொன்னேன். இவதான். ஐயோ நான் இல்ல, இவதான். சரி சரி சரி
அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அங்கிருந்து போனது தான் நல்லது. அத்தனை பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னு கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? அந்த முடிவை யார் எடுத்திருந்தாலும் அவங்கள நான் பாராட்டணும். என்ன ரொம்ப பாராட்டாதீங்க சார். ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் சார். ரொம்ப வழியா. Thank you சார். Thank you சார். இசை, ஓவியம், காவியம் இதெல்லாம் நமக்கு ஒரு செய்தியை சொல்ற மாதிரி போட்டோகிராஃபியும் ஒரு செய்தியை சொல்லுது. நீங்க கொண்டு வந்த இந்த படத்துல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை யார் எடுத்தது? இந்த மாதிரி ஒரு சாதாரண கேமரால எடுத்த போட்டோ தான் நான் பத்திரிகை துறையில் நுழையறதுக்கு காரணமா இருந்துச்சு. உங்க பேரு ரம்யா தானே? இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் 2 நாள் திருப்பி தட்டுமா? கொடுக்காத. அவன் எடுத்ததா சொல்லி பத்திரிக்கையில போட்டுருவான். என்னங்க சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல, போட்டோவை கொடுத்துறேன்னு சொல்றா. தேங்க்ஸ்ங்க. அப்படியே ஷேர் பண்றேன். டேய் அதுல எல்லோ வைக்காதடா, ரெட் வைடா. இவர் பெரிய பிகாசோ கலரை பத்தி பேசுறாரு. எப்படி? ஏய் சூப்பர்ரா. வேலை கொடு வேலை கொடு தகுதி கேட்ட வேலை கொடு. வேலை கொடு வேலை கொடு தகுதி கேட்ட வேலை கொடு. வேலை கொடு வேலை கொடு இதெல்லாம் வேற பண்றீங்களா? வேலை கொடு வேலை கொடு. திருப்பி பிடிச்சிருக்காங்க. இருங்க. வேலை கொடு வேலை கொடு ராபர்ட், சரியா 9 o'clock ஆகுது. வேலை கொடு. கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. போராட்டத்தை நிறுத்திக்கலாம். என்ன? தேங்க்யூ ராபர்ட். தேங்க்யூ ராபர்ட். ஹே, பரவாயில்ல, இருக்கட்டும். 7th அன்னைக்கு எக்ஸாம், அதனால உங்க பர்த்டேக்கு வர முடியாது. இட்ஸ் ஓகே. ராபர்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கான்ஸ்டபிள், இவங்களை சேஃபா ரோட கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. சரி, கிளம்பு. பாத்து போங்க. ஜாக்கிரதை. நடு ரோட்லயே பர்த்டே பார்ட்டியா? நல்ல ஆளுங்கயா நீங்க. சரி, வேற ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? அவட்ட உங்களுக்கு டிஃபன் எல்லாம் போட்டு அசத்திட்டாரு. அதுலதான் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும். யோ, இல்ல சார், வீட்டு பக்கத்துலயே ஆர்ப்பாட்டங்கிறதுனால தான் இங்கேயே டிஃபன் அரேஞ்ச் பண்ணேன். உங்க வீடு இங்கே இருக்கு. ஐயோ, வீடு எங்க இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அவங்க 2 பேரும் ஊட்டி ரவுடிங்க. அது சக்திவேலோட தங்கச்சி. ஓஹோ. ஓகே ராபர்ட், நான் கிளம்புறேன். வரோம் சார். பை. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமா, இவங்களை எங்க படிச்சீங்க? யார? அதான் அந்த பிளைண்ட்ஸ். ரொம்ப காலமா நான் இவங்களுக்கு ரீடர். எவ்ரி மண்டே ஃப்ரைடே நான் இவங்க கூட தான் இருப்பேன். வீட்டுக்கு கூட்டு போறேன், நீங்க தொட்டபெட்டா கூட்டு போற மாதிரி பேசாம வாயண்டி. அட, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் தான் விளையாட்டுக்கு தட்டினேன். ராபர்ட், டேய் வாடா. சொல்ல மறந்துட்டேனே, இது சம்யுக்தா, இது ரம்யா, Hello. டிஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ். ஹலோ, இது சுரேஷ், அட்வொகேட். டைம் ஆச்சு, கோர்ட்டு கிளம்ப. Okay. போராட்டம் முடிஞ்சதா? சூப்பரா இருந்துச்சு. ரூம்ல யார் இருக்கா? கோகுல் இருக்காண்டா. வரைஞ்சிட்டு இருக்கானா? பெருக்கிட்டு இருக்காண்டா. பெருக்கிட்டு இருக்காண்டா. சரி சரி. ராபர்ட், நான் வரேன்டா. சூப்பர் அட்வொகேட்ங்க சுரேஷ். உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுள் தண்டனை கைதி யாராவது இருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இவங்கிட்ட விட்டா போதும், மரண தண்டனை கைதி ஆக்கிடுவான். டேய் போடா, டேய் போடா போடா. ரொம்ப நாள் கழிச்சு கேஸ் வந்திருக்கு. டேய் சுரேஷ், வாடகை எல்லாம் கொடுத்தாச்சா? போன மாசமே கொடுத்துட்டான்டா. வீட்டுக்கு கேட்கலடா, கோர்ட்டுக்கு கேட்டேன். டேய் போடா. நீங்க வாங்க. சைட் பிசினஸா இங்க ஒரு ஹோட்டலே நடத்தலாம் போல இருக்கு. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என் போட்டோ. உங்க போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் கோகுல் ஹெல்ப்போட அதை நான் வரைஞ்சேன். ரியலி இட்ஸ் a very good photograph. எந்த ஒரு போட்டோலையும் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை நான் பெருசா நினைக்கிறது இல்லைங்க. டெக்னிக்கலா நல்லா இருக்கிற போட்டோஸ்ல ஜீவன் இல்லாம இருக்கிறத நான் பல தடவை பார்த்திருக்கேன். ஆனா இந்த போட்டோ அப்படி இல்லைங்க. இதுல ஜீவன் இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷன். எங்க நான் அழுதுருவேன்னு பயமா இருக்கு. ஒரு அனாதைங்கிறதால எங்க அம்மாவை நான் பார்த்ததில்ல.
எங்க அம்மா இருந்திருந்தா இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க, இப்படிதான் போத்திருப்பாங்க, இப்படிதான் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்கன்னு என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எனக்கு 26 வயசு ஆகுது. இந்த 26 வயசுல எங்க அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஹலோ, யாரு? ஹலோ ஆண்டி, நான் ரம்யா பேசுறேன். ஹே ரம்யா, எப்படி இருக்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். சம்யு நல்லா படிக்கிறாளா? ஒழுங்கா எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்றாளா? என் பர்சனல் விஷயத்துல தலையிடதான் சொன்னல. ஐ டோன்ட் லைக் இட். ஓய், என்னடி போட்டு கொடுக்கறியா? ஆமா, நான் போட்டு கொடுத்தாதான் தெரியுமா? ஆண்டிக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் வேற விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன். ஆமா, பர்த்டே இன்னைக்கு. இப்ப என்ன அவசரம்? இன்னும் 6 மாசம் இருக்குல்ல. சீ, நான் ஒன்னும் உன் பர்த்டே பத்தி கேட்கல. பின்ன ராபர்ட்டோட பர்த்டே. ஓ, அவரா? 7. நீ எதுக்கு அவரோட பர்த்டே பத்தி கேக்குற? அதுவும் நடுராத்திரில போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? ஓகே, குட் நைட். ரம்யா, ரம்யா. ஏய் சமி, என்ன நீ இங்க இருக்க? ஏன் கேக்குற? உன் சகோதரி, அதான் அபூர்வ சகோதரி. அவ அங்க இருக்கா, நீ இங்க இருக்கியா? அதான். எங்க? கிஃப்ட் ஷாப்ல. ஓய், எந்த கிஃப்ட் ஷாப்? சொல்லாம போற? அது கூட சொல்லாம போயிட்டாளா? ஏஞ்சல்ஸ்ல இருக்கா, போய் பாரு. சொல்லல போல. ரொம்ப பேசாத. இந்தாங்க. என்ன இங்க? ஒண்ணு இல்ல. மேடம், பேக் பண்ணிட்டுங்களா? பரவாயில்ல, அப்புறம் வரேன். R stands for R. மம்மி எப்படி செலக்ட் பண்ணிருக்க பாத்தியா? அவ ராபர்ட்ட விரும்புறான்னு நீயாவே முடிவு பண்ணிட்டியா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்களோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனா அவ பொண்ணு இல்ல, பேபி. எல்கேஜில இருந்து நாங்க ஒன்னா படிக்கிறோம். அது புரிஞ்சுக்காம உளரலம்மா. என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன். அவ பெரிய இடத்து பொண்ணு, ஆனா நீ ஒரு டைவர்சியோட பொண்ணு. நம்ம 2 பேரும் எது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மள தப்பாதான் பேசும். உன்ன மாதிரி நினைச்சியா என் பொண்ணு அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த மாதிரில சென்டிமெண்டா பேசி என்ன கலைக்க பார்க்காத. அவளோட மனசாட்சி தான் நான். என்னைய டபாய்க்கிறா? ஐ காண்ட் லவ் இட். எதையுமே மூடி மறைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் டமார்னு போடு. Many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. Happy birthday, uncle. Thank you. என்னங்க இதெல்லாம்? ஐயோ, நான் கொடுக்கல. நான் சைட் அடிக்கிற பசங்களுக்கே நான் gift கொடுத்தது இல்ல. ரம்யா கொடுக்க சொன்னா. ஏன் இது அவங்களே கொடுத்துருக்கலாம்ல? என்னங்க இது? வெக்கப்படுறா. ஓஹோ. தேங்க்ஸ். ரம்யா, எங்கள ஒரு போட்டோ. தள்ளி. அடடா.